ஏன்டா சுரண்ட? அங்க பாரு, ஒரு மாங்காய் மடைய நிக்கிறான். ஆமா மாப்ள, பெட்டி சைஸ பார்த்தா பெருசா இருக்கு. 5 செகண்ட் தான். அவன் அசர்றதுக்குள்ள நம்ம அடிச்சுட்டு போறோம். எத்தனை நாளைக்கு தான் களவாணித்தனம் பண்ணியே பொழைக்கிறது? ஹலோ, சொல்லுங்க மாப்ள, அவன் போன் எடுத்து காதுல வச்சுட்டேன். பெரிய சைஸ் அப்படியா? பெட்டி. சொல்லுங்க, சொல்லுங்க. சீக்கிரமா வா. போன் எடுத்தா எவனுக்கு உலகமே தெரியாது. கமான். Follow me. டேக் டேக். ஆறு ஆத்தா. சரி 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 மாப்ள, நிக்காத. ஓடு ஓடு, ஓடிக்கிட்டே இரு. சரியான வெயிட் மாமா. என் பெட்டியில இருந்தாண்டா வெயிட்டா இருக்கு. உன் பெட்டியில துணி, என் பெட்டியில நகை. எதா இருந்தாலும் சரிசமா பங்கு போட்டுக்கணும் மாமா. என் பெட்டியில மட்டும் என்ன துணி? என் பெட்டியில சங்கிலி இருந்தா? மாமா, பின்னாடி யாரோ நம்மள தம்பி தம்பின்னு கூப்பிடுற மாதிரியே இருக்கு. நம்மள யாரா தம்பி தம்பின்னு கூப்பிட போறா? திருடேன் திருடேன் தானே நம்ம பெருமையா வேற கூப்பிடுவாங்க. தம்பி தம்பி இதாங்க நம்ம வண்டி. வண்டியா? அடேங்கப்பா, என்ன வேகமா ஓடி வரீங்க? அம்மா ஆதே, டிக்கெட் தரமா? 20 லட்சம். 20 லட்சமா? என்னடா சொல்ற? ஆமா, யார் இவங்க? தெரியலமா, பொட்டியை தூக்குறதுக்கு அல்லாம நின்னுட்டு இருந்தேன். தானா வழி வந்து உதவி பண்ணாங்க. இந்த காலத்துல இந்த மாதிரி பசங்களை பார்க்கவே முடியாது. தம்பி, டீ தண்ணி குடிச்சிட்டு வாங்க. என்ன ஆர்த்தி, வாமா. ஐயா, இதுல என்ன 20 லட்சமா இருக்கு? ஆமா, இப்பதான் கோயம்புத்தூர்ல 40 ஏக்கர் வித்து எடுத்து வந்திருக்கேன். ஆமா, இந்த காட்டு எருமைக்கு இந்த வெள்ளப்படி. டேய், 20 லட்சம் கொண்டு வந்தவங்களுக்கு வெறும் 20 ரூபாதே. இந்தா, உனக்கு 10, எனக்கு 10. மாமா, மனசை தேத்திக்க. கூடிய விரைவில் அந்த 20 லட்சம் நமக்கு தான். என்னடா சொல்ற? அந்த ஆர்த்தி எனக்கு, ஆரத்தி உனக்கு. மாப்பிள, டெய்லி வார வருமானத்துல 50 ரூபா தனியா எடுத்து வைக்கணும். அப்பத்தே மறுநாளைக்காச்சும் டீ சாப்பிட மிஞ்சு. ஆமா, இவன் பெரிய ஐடி கம்பெனில வேலை பாக்குறான். இவன் வாங்குற சம்பளத்துக்கு டெய்லி 50 ரூபா டீக்கு. பேச்சுல பாரு, பெருசாதான் பரிசு. ஆமா, வாங்குறான்னு என்னையவே பாரு. சொல்லு. நீ எந்த பையிலையும் கைய விட்டுறாத. தாடிக்காரனை மடக்கிட வேண்டியதா? ம்? வரியா? டேய், பையில 10 காசு கூட இல்ல. இந்த பிகர் வாரியான்னு கூப்பிடுறாடா. இப்படி வா. எவ்வளவு? 1000 ரூபாய். நில்ல அப்படியே. என்ன ரொம்ப யோசிக்கிறேன்? எல்லாம் கெல்டுகளா இருக்கு. இவன் டை அடிச்சிருக்கான். உடனே வர, இங்கேயே இரு, ஓடிராத. பொண்டாட்டிக்கு பூ வாங்குறாப்ல போறேன். ஒரு சூப்பர் மொபைல் இருக்கு, வேணுமா? எங்க என்ன கலரு? அங்க ஒருத்தன் தாடி வச்சுட்டு அசிங்கமா நின்று இருக்கான்ல. ஆமா, அது பக்கத்துல ஒரு ஜீன்ஸ் போட்டு நின்று இருக்கு. எவ்வளவு? 2000. 2000-ஆ? இதுக்கு கண்ணாடி கரெக்டா தான் இருக்கு. நல்ல நோட்டா? நீ கள்ள நோட்டா? ஆஹா, துளிய மாத்திட்டானே. இந்த நீ கேட்ட 1000. இவன் தான் பாத்தி. இப்போ இங்க ஜாலியா இரு. ஆட்டோ ஏயா, அது நான் தான் முடிக்கணுமா? போய் கையாவது புடி. ஆமா, செல் டு செல் ஃப்ரீ தானே? இல்ல நேரம். டேய், இப்ப நீ இந்த வேலை செஞ்சியே, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதெல்லாம் பார்த்தா பிரியாணி சாப்பிட முடியாது. சுமார் மாமா. டேய், செய்யறதைனா நீ செஞ்சு விட்டு என்ன மாமான்ங்கற? நான் செஞ்ச வேலை மாமானா நீ மாமா தான். எப்படி? உன் பொண்ணுன்னு சொல்லி தானே செட் பண்ணி விட்டுருக்கேன். என்னது? நாத்த முடிச்ச வாய் மூடிட்டு வா. ஆளுக்கு ஒரு. ஏண்டா மாப்ள, 5000 ரூபாய் உன்ட்ட இருக்கு. ஆமா. டெய்லி லோக்கல் சரக்கு அடிச்சு நாக்கு வறண்டு கிடக்குடா. அதனால இன்னைக்கு தாஜ் ஹோட்டல்ல போய் சாப்பிட போறோம். அங்கேதான் இந்த முயல் கறி, கவுதாரி, ஐர மீன் இதுனா கிடைக்கும். டேய், நம்ம ரேஞ்சுக்கெல்லாம் தலப்பாக்கிட்ட அதிகம். தாஜ் ஹோட்டல்ல கேட்க கூடாது. சரி சரி. ரெண்டா வருது, அமைக்கிற வேண்டியதுதான். டேய், அந்த கார்லயே 20 லட்சம் பாத்தி வருது. நீங்க பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க. போ போ. வீட்டுக்கு போய் போன் பண்ணு. கண்டிப்பா ஃபோன் பண்றேன். டேய், நல்லா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுடா. அந்த பீப்பா பாக்க நீ மறந்து போயிடாதடா. பாத்துக்கடா. பாய். ஹாய். ஹாய் ஆர்த்தி, எப்படி இருக்கீங்க? பரவாயில்லையே, நேம் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க. மறக்கக்கூடிய பேரா அது. நான் உங்களை திருப்பி சந்திப்பேன்னு நினைக்கவே இல்லை. நானும் தான். என்ன இப்படி புழுகுற? ஆமா, இவ்வளவு வசதி வச்சுட்டு பஸ்ஸுக்கு நிக்கிறீங்க. எனக்கு ஆடம்பரம் எல்லாம் ரொம்ப ஓ, பிடிக்கும். என்ன எளிமை, என்ன எளிமை. ஆமா, உங்க ஃப்ரெண்ட் எங்க? அந்த கரண்ட்ல அடிப்பட்ட காக்காவா? அவ ஒரு வெத்து வெட்டு. அட வெள்ள குரங்கே. ஆமா, நேரமாச்சே. சாப்பிட்டீங்களா? என்ன இல்லையே. அப்ப தாஜுக்கு போவோம். ஐயோ, நான் பர்ஸ் கொண்டு வரலையே. என்னங்க எங்கிட்ட இருக்கு? என்ன 5000 ரூபாய்க்கு மேலே சாப்பிட போறீங்க? விளக்க மாத்துக்கு பட்டு குஞ்சமா? பணம் பத்திலேயே டெபிட் கார்டு இருக்கு. அதுவும் இல்லைன்னா விசிட்டிங் கார்டு இருக்கு. ஹேய் பென்ஸ் டாக்ஸி, கம் ஆன் டார்லிங். ஓகே. தண்ணீர் அரிக்கி பெண். எந்த கமிஷனர் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்து வீட்டு சாமான் தூக்குறதா நம்ம வேலை. ஏனுங்கம்மா,
பெரியவர் உங்க கிராண்ட் ஃபாதரா? இல்ல அங்கிள், தியாகராஜ சுவாமிகள். இவர் பெரிய சங்கீத வித்வான். சங்கீதம் இவர்கிட்ட இருந்தா கத்துக்கிட்டீங்களா? இல்ல அங்கிள், இவர் 19th செஞ்சுரியில வாழ்ந்தவர். இவர் மாதிரியே ஒரு சங்கீத வித்வான் இங்கேயும் இருக்கிறாருங்க. யார் அவங்க? அவர்கிட்ட கூட பெரிய தம்பூரா இருக்குதுங்க. பேரு கூட விஸ்வநாத சாஸ்திரிகள். ஆமாங்க. அவர் உங்களுக்கு தெரியுமா அங்கிள்? தெரியுமாவா? நீங்க மட்டும் சரின்னு சொல்லுங்கம்மா, இப்பவே உங்களை கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சிடுறேன். அவர்கிட்ட சங்கீதம் கத்துக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. போய் கத்துக்கம்மா. சார் தேங்க்யூ டாடி. ஆல்வேஸ் வெல்கம். நீங்கெல்லாம்? சார் நான் தான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர். இவங்கெல்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட் தான் சார். மதுரையிலேருந்து நீங்க எனக்கு தான் சார் ஃபோன் பண்ணியிருந்தீங்க. நான் தான் சார் இந்த சாமான் தட்டெல்லாம் பத்திரமா இறக்கி வச்சேன் சார். உங்க சின்சியாரிட்டி எல்லாம் இங்கே காட்ட வேண்டாம், டியூட்டியில் காட்டுங்க. எஸ் சார். ப்ரொமோஷன் தானா வரும். வாமா. என்ன சார் சிரிக்கிறீங்க? அதாவது இவரு சின்சியரா டியூட்டி பாக்குறவரு. நம்ம கிரிமினல் ஏசிபி இருக்கிறாரு, அவர் டியூட்டியை தவிர மத்ததெல்லாம் சின்சியரா பாக்குறவரு. அதனாலதான் சிரிப்பு வந்துருச்சு. கரெக்ட்டுங்க. மக்கு மாமா நல்லா இருக்கிறியா? டேய் நீனா மனுஷனாடா? சாரி மாமா, ஒரு அழகான தேவதை, சரி ஒரு சுமாரான தேவதை என் வாழ்க்கையில கிராஸ் ஆனங்காட்டி என் மனசு அலப்பாஞ்சிருச்சு. அதுக்கு ஏன்டா நீ கொலைப்பட்டினி போட்ட அவளோட சேர்த்து சுத்திக்கிட்டு? அதெல்லாம் உனக்கு தெரியாது, எல்லாமே அந்த இரவு லட்சத்துக்காக தான். ஆனா அது ஒரு சுத்தமான பொண்ணு மாமா. ஒரு சின்ன கேவலம் ஏற்பட்டாலும் அந்த கலங்கர விளக்கத்துல கிராக் விட்டுரும். என் வவுத்துல கிராக் விழுந்துருச்சுடா. ஒழுங்கா சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சு மாமா. இன்னைக்கு எவன் பாக்கெட்லயாவது கைவிட்டு நீ விரும்பின அதே தாஜ் ஹோட்டல கொண்டு போய் விடுறேன். நீ பிரிச்சு மேஞ்சு படுத்துருச்சு வா மாமா. உன்னைய கையெடுத்து கும்பிடுறப்பா. எனக்கு தாச்சு ஹோட்டல்லாம் வேணா, கையெடுத்து பாடு கூட்டு போ. எல்லாம் நீ சொல்ல கூடாது மாமா. ஏன்டா ஆடுற? என் ஆள் வர மாதிரி இருக்கு மாமா. அதுக்கு ஏன்டா இந்த குழுக்கு குடுக்குற? நீ வழக்கமா உன் பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டீனா நாங்க அப்படி கண்டினியூ பண்ணுவோம். நடத்து 20 லட்சம்னா சும்மாவா இருக்கு? எல்லாம் நான் கண்டினியூ பண்ணு, கண்டினியூ பண்ணு. போடா டேய் போ. போறேன்டா. அப்புறம் நீங்க தான் சொல்லணும். சார் வணக்கம் சார். ஆஹா இதே வேற வாரே. சார் அன்னைக்கு கனெக்ஷன் கொடுத்தீங்களே, சூப்பர் செட் சார். கட் பண்ணிருடா. 2000 ரூபாய்க்கு ஒர்த்து சார். ஆமா இந்த மைனா என்ன புதுசா? டேய் இது லவர்ரா. யோ உனக்கெல்லாம் எதுக்கே லவ்? 5000 ரூபாய் தரேன், பேசி அனுப்பிவிடுற. நல்லா வேணும்டா. டேய் நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்லடா. அம்மா சத்தியமா லவர்ரா. நாசமா போனவனே. ஆர்த்தி நான் என்ன சொல்ல வரேன்னா, சொல்ல வேண்டாம். உன்னை இதைத்தானே எதிர்பார்த்தேன். சார் சார், நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. 5000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்கல்ல, கதையே மாறுது. இங்க பாருங்க, நீங்க ஆட்டோ எடுத்து வெயிட் பண்ணுங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஆட்டோ 5000 ஆட்டோவா? என்ன நான் அப்படிதான். ஏய் லேடி, ஆ? நீ கேடி. அந்த மாதிரி வாரண்டி. இப்ப என்னன்றதுக்கு? ஏய் மாப்ள, கரங்கற விளக்கத்துல கிராக் விழுந்துருச்சா? கிராக் இல்ல மாமா. அப்ப பூசிர வேண்டியதானே? ஏய், நான் ரெண்டு ஃப்ராட் இங்க தான் இருக்கீங்களா? நானே ஒரு ஃப்ராட், என்கிட்ட ஃப்ராட் பண்றீங்களா உங்கள? வாடா சொல்லும். இதோ வரேன். ஏய், அவன வேணும்னா பிராட்னு சொல்லு, என்னைய பிராட்னு சொல்ல. நான் யோக்கிய. எல்லாம் ஒண்ணுதானே. இங்க வா. திருந்திட்ட மாமா. இவன் திருந்தவே மாட்டேன். ஆமா, சார் சொன்னாரு நீ வேலை வெட்டி இல்லாதவன்னு. பேசாம நீ அந்த வேலையை பார்க்கலாமே. ஒரு நிமிஷம் இரு. என் விசிட்டிங் கார்டு வச்சுக்கோ. ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. யாராவது பாட்டிங்க வந்தா எனக்கு கால் பண்ணு, சரியா சொல்லும்? ஏங்க உங்களை தான் சீக்கிரமா வா. அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன் வாசல்ல உங்க அப்பாவோட வந்து இறங்குனீங்களே. அது என் அப்பா. நீ யார் சொன்னது? அவரு கோயம்புத்தூர்ல மில் ஓனர். 1 மாசம் கான்ட்ராக்ட்ல இருந்தேன். கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு, என்னை இறக்கி விட்டு போனாரு. நீ பாக்கல? கரெக்டா? ஏங்க கடைசியா ஒரு தடவை கிள்ளிட்டு போங்களேன். என்னையே ஒருத்தன் தள்ளிட்டு போறான், உனக்கு கிள்ளிட்டு போனா என்ன? ரொம்ப என்கிட்ட என்ன வெட்டி வச்சு போகுது. ஓடு ஓடு. புடிங்க. விடாதீங்க, புடிங்க அவங்கள. வாங்கயா. இது பீகார் போற ட்ரெயின். வந்திப்பூர்ல செக் பண்ணுவாங்க, நீங்க செக் பண்ணிட்டீங்களா? சார் டேய் என்னால முடியலடா, தூக்கிட்டு போடா. போடா டேய், உன்னை தூக்கிட்டு போனா என்ன எவன்டா தூக்கிட்டு போவா? சாமி இது எந்த ஊரு? क्या हिंदी में बोलो. டேய் இவன் வேற பாஷை பேசுறான்டா. நம்ம ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்திருக்கோம். உண்மையா சொல்ற? ஆமாண்டா. क्या டவுன் போடா. बिहार है. அண்ணே டிஸ்மே இந்தியா ஏ बुहारी. புகாரி ஹோட்டல் ஆச்சு. ए जा जा. அண்ணே சாப்பிட்டு தெம்பா நிக்கிறாரு. அண்ணே எந்த 5 நாள் ஆச்சுனே, ஏதாச்சும் வாங்கி கொடுங்க. சார் கூட்ஸ் ட்ரெயின் சார். 5 days traveling. நோ ஃபுட், நோ வாட்டர், நோ ஸ்லீப். இவன் கதையா சொல்றேன், வாங்கி கொடுங்க. சார் give me 50 rupees சார். ஆமாண்ணே. സഹോദര ஏன்டா அழுகுற? 10 നാളായിട്ട് ചെറിയില്ല. ஆ? ജനത എക്സ്പ്രസിലായിരുന്നു. ஆயிருந்தா? നോ സിറ്റിംഗ്.
சீட்டு കിട്ടിയില്ല சீட்லையுமா നാറിയ കക്കൂസിന്റെ നടുവില് கூசுலையுமா ഞാൻ നിന്നെ ട്രാവൽ ചെയ്തു ரொம்ப கஷ்டம் നോ സ്ലീപ്പിംഗ് നോ ഡ്രിങ്കിങ് നോ ഫുഡിംഗ് നോ ഈറ്റിംഗ് ഐ വാണ്ട് 100 rupees ഐ ഈറ്റ് ബീഹാർ ബിരിയാണി டேய் நீங்க எங்க போனாலும் நம்மள விட மாட்டாங்க ஒருக்கடா എന്താ പറഞ്ഞത് ஒண்ணு நுறையில எந்த சாரே நம்ம கிட்ட 50 ருபீஸ் கேட்டா நீங்க எங்கிட்ட 100 ரூபா கேக்குது இருந்தா குடுமையா இல்லைன்னா விடுமையா എന്താ സാറേ ടെൻഷൻ ആവുന്നത് ഇതിനാണോ ഹാൻഡ്സ് അപ്പ് എന്താടാ സീക്രമ ചെയിന് കേട്ടടാ ഇല്ല കൊന്നുകളയും சேட்டுக்கு வர ட்ரெயின் வரதுக்கு டைம் ஆச்சு சீக்கிரம் கேட்டு தொலையடா கவரி இந்தாண்டா அவட்ட கழட்டி കേട്ടടാ என்னடா இது? என்ன பண்றதா ஒண்ணும் பயப்பட வேண்டாம் ഇന്നാ പിടി അങ്ങനെ നെറ്റി വയ്ക്ക് ആട മുട്ടാൾ എന്റെ നെറ്റി വെക്കടാ ஹேண்ட்ஸ் வர மாட்டேன் அதுல குண்டு இல்லடா குண்டா ஏதாவது கிழிச்சவன் வருவான் அவன நெத்தியில வைக்கி துப்பாக்கிய பணத்தை எல்லாம் கறந்துக்கோ நகையையும் கறந்துக்கோ நீ பொழைச்சுக்கோ சவுத் இந்தியங்கிறதுனாலதான் இந்த அறிவுரை எல்லாம் சொல்றேன் வரட்டா வாழ்க எவன்டா நம்மளுக்கு வருவா எவனாச்சும் ஒரு இழிச்சாப்பே மாட்டாமையா போ ஏ டண்டனக்கா ஏ டனக்கனக்கா ஏ டண்டனக்கா இதுக்கா வாடா கஷ்டப்பட்டு அந்த காரை திருடணும் இது அக்குவே ராணி வேற பிரிச்சமா காயலாங்கடையில போட்டோமா பணத்தை கறந்தமா ஊர் பக்கம் போய் சேர்ந்தமா இல்லாம டிஆர் மாதிரி ஏதோ டியூன் போட்டுருக்க டேய் சிங்கிள் டீக்கே வழியே காணா என்ன போய் டிஆரோட ஒப்பிட்டுக்கிட்டு இருக்க ஏன்டா சோகத்தை மறக்கிறதுக்கு தாளம் போடுறேன் அது உனக்கு பொறுக்கலையாடா அடிக்காரா ஹேண்ட்ஸ் அப் ஆமா அந்த கேரளாக்காரை கொடுத்தாலும் கொடுத்துட்டு போனேன் இந்த போலிய வச்சு என்னைய காலி பண்ணி விடாதடா இருடா இதுக்கு ஒரு இழிச்சவாயம் வராமையா போயிருவான் டண்டனக்கா ஏ டனக்கனக்கா டேய் அங்க பாருடா हेलो क्या तेजपुर की टैक्सी वर्मा कौन सी भाषा में बात करते हो हिंदी में बोल तेजपुर नहीं जाता பாஷை தெரியாத மாதிரி காட்டிக்கோ ஏக்கு தமிழ் பெருசா பேசுறான் இருக்குடா. தமிழ் பேசுறான் तेजपुर टैक्सी वर्मा हाँ दिल तो पागल के कुछ कुछ होता है तेजपुर की टैक्सी वर्मा அடே வருங்கறாளே ஏய், தமிழா நீங்க? हाँ, अमिताभ नहीं नहीं बच्चन के, வேணா अभिषेक குளோர் बच्चन के, பைசா सलमान खान नहीं பைசா 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 பைசாவா हाँ போதுமா हैंड्स अप என்னது இது அது அப்படியே திருப்பி பார் வணக்கம் சார் டேய் அவன் என்ன பெருசா கொடுத்தான்னு போய் அவனுக்கு வணக்கம் பண்றேன் எங்க குடு குட் நைட் சார் தமிழ்நாட்டுக்காரனுக்கும் பீகார்காரனுக்கும் எனக்கடா வித்தியாசம் தெரியாது எடுங்கடா கார நீங்க தமிழன்ற காரணத்துக்காக தான் நீங்க பண்ண திருட்டுத்தனத்தெல்லாம் மறந்து உங்களை கூட கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் இல்லனா அப்பவே புடிச்சு உள்ள வச்சிருப்பேன் அதெல்லாம் சரி பட்னால இருந்து ராஜ்பூர் போறது பகல்லையே ரிஸ்க்னு வாங்கல நீ நட்ட நடு ராத்திரியில கூட்டு போறியே என்னப்பா அது என்ன நடக்க போதோ ஏய் பேக் சீட் தூங்கிருச்சு போல இருக்கு ஏன்டா வண்டியை நிறுத்திட்டீங்க எவனோ அறிவிட்டவங்க நடு ரோட்ல மாட்டு வண்டியை போட்டு மாட்டை கட்டி போட்டு போயிருக்காங்க சார் உனக்கு தான் நிறைய அறிவு இருக்குல்ல இறங்கி அந்த மாட்டு வண்டி ஓரம் கட்டிட்டு வா சார் ஒரு வண்டியா இருந்தா அவுக்கலாம் அங்க ஊருப்பட்ட வண்டியை போட்டிருக்காங்க நான் எப்படி சார் போய் அவுக்குறது டேய் அங்க பாருடா திருட்டு பசங்க துப்பாக்கி வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க இது 25 லட்சமா இன்னும் மனச மாத்தறதுக்கு எத்தனை கோடி கொடுக்கணுமோ தெரியல பேசாம நம்ம ஊருக்கு போறது கேன்சல் பண்ணிடலாமா எனக்கு அப்படித்தாண்டா தோணுது அண்ணே வணக்கம் அதே வணக்கம் இன்னும் நீங்க கிளம்பலையா எப்படினே கிளம்புறது நீங்க நம்ம ஊர்க்காரன்னு சொல்லிட்டீங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காக இந்த ஊருக்கு அங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க சம்மதிக்கலைன்னா சொல்லுங்க அடிச்சு தூக்கி போயிட்டே இருப்போம் அப்ப முடிவே பண்ணிட்டீங்க அண்ணே பொண்ணை மட்டும் இல்லனே அவங்க அம்மாவையும் சேர்த்து தூக்கிட்டு போவா பின்னாடி ஒத்தாசையா இருப்பாங்க அவங்க அம்மா ரொம்ப வெயிட்டா இருப்பாங்க இப்பதான் உங்க மதிப்பே எங்களுக்கு புரிஞ்சிருக்கு என்னோட மதிப்பு புரிஞ்சுதா இல்ல இந்த டைமண்டோட மதிப்பு புரிஞ்சுதா குறும்பு இந்த குசும்பெல்லாம் இங்க வேண்டாம் அந்த டைமண்ட் மேல மட்டும் கை பட்டுது அவ்வளவுதான் கொன்னே போட்டுருவேன் அப்ப வாயில கவி எடுத்துக்குவோம் நைட்
சார் டேய், அவருக்கு தமிழ் தெரியாதா, ஹிந்தில தான் சொல்லணும். அவருக்கு புரியுறாப்ல நான் சொல்றேன்டா. சார், நாங்க சிங்கிள் டீக்கே வழி இல்லாம இருந்தோம் சார். இவன் தான் சார் காசு போட்டு அவரை ஏத்திட்டு வந்தேன். ஏதாவது கடல்ல இருந்து இறக்கி கொடுக்க சாமி, நீட்டிட்டு போயிடுறோம். எழுந்துருங்கடா. எங்களை மன்னிச்சுக்கிறங்க சார். குட் மார்னிங் சார். தமிழ்நாட்டுக்காரன்னு நம்பி உங்களை அரெஸ்ட் பண்ணாம என் கூட கூட்டிட்டு வந்தா எனக்கே ஆப்பு வைக்கிறீங்களா? அப்படி எல்லாம் இல்ல. சிக்கனா சப்பாத்தியை சுட்டாப்ல சுட்டு போவாங்கடா. ராமா ஓடியாடா. छोड़ना नहीं है हम और हमारे गवाह के हमें मार देते हैं। पकड़ो, मेरे सामने मारो। बिहार में आके साला आटो चुप करे। நான் குண்டுல துப்பாக்கி வச்சு உன்ன மிரட்டினேன், அதே துப்பாக்கி வச்சு நீ அவனை மிரட்டுறியா? ஏன்டா அக்கிள் காட்டுற? நீ வேற குண்டு இல்லாத துப்பாக்கின்னு சொல்லிப்பிட்டியடா. டேய், இவங்க யாருக்கும் தமிழ் தெரியாதுடா. சிரிச்சது போதும், அவங்க கிட்ட இருக்க துப்பாக்கி எல்லாம் முதல்ல வாங்குங்க. செம்மொழியா வளர்ந்த மாடு குடு. நீ குடு. வேலு, இவர் யார் தெரியுமா? இந்த ஊர் எம்பி, எங்க மாமா. இவர் மாப்பிள்ளை அர்ச்சனாவை கட்டிக்க போறவர். இவங்கள போய் என்ன இதெல்லாம்? அது எப்படி சார் எனக்கு தெரியும்? ஊருக்குள்ள வந்து ஏதாவது கேட்டாலே அடிக்க வராங்க. பேசுறது கூட டைம் தர மாட்டேங்கிறாங்க. நாட்டை காக்கிறவங்க கையில துப்பாக்கி இருந்தா அவங்கள ஆர்மி மேன் சொல்றோம். சட்டம் ஒழுங்கை காப்பாத்துற நம்மள போலீஸ்னு சொல்றோம். இவங்க கையில துப்பாக்கி பார்த்ததும் தீவிரவாதி நினைச்சிட்டேன் சார். ये कौन है? ये क्या भाषा बोल रहे हैं? ஹே ராணா, வேலு हमारा ஃபேமிலி ஃப்ரெண்ட். ओ फैमिली फ्रेंडा. என்ன வேலு, நான் பத்திரிகை கூட அனுப்பல, திடீர்னு சொல்லாம கொள்ளாம. இல்ல சார், நான் இங்க हम पार्लियामेंट सबको ऐसा बिठाता है और तो हमको ऐसा बिठाता है। अर्चना मुन्ना शादी छोड़ दिया, बिहार कमिंग। ए उठो, डरने की कोई बात नहीं है। தமிழனுக்கு புத்தி ஜாஸ்தி. दिखाओ। நாங்க புடிங்க. இந்த டைமண்ட் நெக்லஸ் உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் சார். वेल डन माय बॉय. ए राणा, देखो हमारा भाई. मालूम है रे, दिखा दिया ना डायमंड जो लेके वास्ते आया। ए चोरे, ये डायमंड का प्राइस कितना मालूम है? 20 लाख। 20 लाख எவ்வளோடா? அவன் கத்தி பேசுற பார்த்தா 10,000 ரூபாய் பெரும்புருக்குடா. அட ஒக்க ஒக்க, அந்த டைமண்ட் நெக்லஸ் அடிச்சா நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்டா. मालूम है, ये मद्रास वालों को दिमाग बहुत होता है। सर देख रहे हो, सैल्यूट करो। फैमिली फ्रेंड है, डायमंड देने के वास्ते आया है। ये मद्रास वालों को ताकत बहुत होती है। தாக்கத் இங்க இல்ல, இங்க. मालूम है रे, ताकत इधर होती है, इसमें कुछ नहीं कुछ। ए, कुछ नहीं होता है इधर। ए रणवीर, आज से अपना ये फैमिली फ्रेंड है, घर जाके बात करेंगे। चलो चलो चलो। தொலைஞ்சு போன எதுவுமே திரும்ப கிடைக்காது. உனக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. இனிமேலாவது இதை பத்திரமா பாத்துக்க. ए मुन्ना, ये तीनों को मद्रास जाने से पहले ही சொந்தங்களை கடவுள் கொடுப்பாரு, ஆனா ஒரு நல்ல ஃப்ரெண்ட நாம தான் தேர்ந்தெடுக்கணும். குட் மார்னிங். குட் மார்னிங். முதல் வாட்டி தொடும்போதே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். உன் பக்கத்துல எப்பெல்லாம் உட்கார்றேனோ அப்பெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் டச் ஃபீலிங். உன்கிட்ட பேசுறப்பெல்லாம் நீ பேசுற வார்த்தைகள் கேட்காது, உன் கண்களையே கெட்டியமா பார்த்துக்கிட்டு இருப்பேன். சொல்லணும்னு நினைப்பேன், சொல்லாமையே போயிடுவேன். நான் தனியா இருக்கும் போதெல்லாம் உன்னை விட்டு தூரமா போறேனோன்னு நினைச்சு எனக்கு தெரியாமலே நான் அழுவேன். இப்ப சொல்லு வேலு, நான் நினைச்ச மாதிரி நீயும் நினைப்பல்ல? ஒரு வாட்டி ஃப்ரெண்டுன்னு சொல்லி கை கொடுத்த, நான் காதலிச்சும் கூட நம்ம ஃப்ரெண்டாவே இருக்கலாம்னு போய் சொல்லி என் சந்தோஷத்தெல்லாம் உன் கூடயே விட்டுட்டு போறேன். நீங்களும் எங்க அக்காவை லவ் பண்றீங்களா அங்கிள்? எந்த பொய்ய சொல்லி உன் அக்கா என்னை விட்டு விலகினாலோ அதே பொய்ய சொல்லி அவ கூட மறுபடியும் சேர போறேன். எஸ் எஸ், தேங்க் யூ அங்கிள். Congratulations. दुल्हन को देखा, अच्छी लग रही है ना? बहुत सुंदर. அக்கா, 25 லட்சம் ரூபாய் டைமண்ட் செயின் போட்டாதான் உன் ஜாதகமே பொருந்து. क्या बोल? நம்ம டைமண்ட் இருந்தப்ப மாட்டிக்கிட்டா தூக்கத்துல நடக்கிற யாதி இருக்குன்னு சொல்லி தப்பிச்சுக்குவோம். அவங்க நம்புவாங்களா?
நம்ம அவனை நம்ப வச்சுட்டா அவன் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் நம்ப வச்சிருவேன். இன்னும் தூங்கலையா? என்ன ரெண்டு பேரும் முக்கியமான டிஸ்கஷன்ல இருக்க மாதிரி இல்ல இருக்கு. சார், எங்களுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. ஏதாச்சும் தப்பு தவறுன பண்ணிட்டா நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். எப்ப இருந்து இருக்கு இந்த வியாதி? ஒரு 5 நிமிஷமா தான். என்னது? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் உனக்கு சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்குள்ள கரெக்டா நீ வந்துட்ட. பேசாம படுத்து தூங்குங்க. குட் நைட். குட்டு ஸ்வீட் ட்ரீம்ஸ். பேட் ட்ரீம்ஸ் வராம படுத்து தூங்குங்க. நம்மள யாராச்சும் பார்த்து புட்டா தூக்கத்துல நடக்கிற வியாதி மாதிரியே நடி. இந்த டைமண்ட் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா திருப்பதிக்கு வரதா வேண்டிக்கிட்டே. அட தாடி பையா, நம்மள பத்தின உண்மை தெரிஞ்சா திருப்பதி இல்ல மார்ச்சரிக்கா அனுப்பிச்சிருவா. அப்படியா சொல்ற? रात को 2 बजे किधर घूम रहे हो? किसको पूछ रहा हूँ मैं? ये दरवाजा है शीशा? ए किसको पूछ रहा हूँ मैं? क्या हुआ इनको? ஸ்லீப் வாக். स्लीप वॉक? ஸ்லீப் வாக். हाँ मतलब नींद में चलने की आदत है इनको? அது என்னவோ நீ சொல்றதா வெச்சுக்கோ. ए, इधर स्लीप वॉक नहीं होता है, स्लीप बैंड होता है. ए चुपचाप दरवाजा लगा के सो जाओ. बोलता हूँ तुमको. நடிச்சது போதும், திரும்புங்க. நாங்க நடிச்சது எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதான் கூப்பிட்டதும் திரும்பிட்டீங்களே. இன்னொரு தடவை ட்ரை பண்றீங்களா? ஐயோ வேணாம்னே. ஏன்? எங்களுக்கு டைமண்ட் விட எங்க பாடி தான் முக்கியம். அப்ப போத்திட்டு பாருங்க. போத்திக்கிறோம். உங்களுக்கு எதுவும் போர்வை வேணுமா? படுங்க, காலையில பேசிக்கலாம். பேசிட்டு இருக்கிறேன்.